ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழி சமையல். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவரைக்காய் ப்ரான் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா வெங்காயத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம இப்போது கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வெங்காயம் அடி பிடிச்சிடக்கூடாது. அதை நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் இந்த அவரைக்காய் மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூளோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி கூட உப்பு போட்டு சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். இப்போ மூடி நம்ம எப்படி வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன் கட் பண்ணி. நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சில பேர் நீட்டில் கட் பண்ணி போடுவாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காயை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இந்த மாதிரி அவரைக்காய் கூட நம்ம ப்ரான் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு இந்த மசாலா இருக்கும். நீங்கள் ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் தான். இப்போது மிளகாய் தூள் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போது இந்த ப்ரான் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற தண்ணி நம்ம இப்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க. கொஞ்சமாக அந்த கிரேவிக்கு தேவையான அளவு, தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது அது நல்லா சுண்டி வரும். நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். சூப்பராக இருக்கும் நம்ம அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. இப்போ தண்ணி ஆட் பண்ணாச்சு. நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அவரைக்காய் ப்ரான் மசாலா நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக பார்க்கவே. இது வந்து வீட்டில் வந்து நம்ம ரசம் சாதம், சாம்பார் அந்த மாதிரி மைல்டாக காரம் இல்லாமல் செஞ்சுட்டு இந்த மாதிரி தொக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ப்ரான் மசாலா ரெடி. அவரைக்காய் ப்ரான் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.